Good morning, 4th standard science class. Second term பார்த்துட்டு இருக்கோம். Second termல second unit பார்க்க போறோம். Unit 2 water. வாட்டருங்கிற லெசனை தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். வாட்டர்னா என்ன, நமக்கு ரொம்ப நம்மளோட லைஃப்பில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வாட்டருங்கிறது. ஸோ வாட்டர் இஸ் மோஸ்ட் அபாண்டன்ட் அண்ட் ப்ரிசியஸ் இன் எர்த். நம்மளோட எர்த்திலே விலை மதிப்பற்றது என்னது வாட்டர். ஏன்னா வாட்டர் இருந்தால் தான் நம்ம லீவ் பண்ண முடியும். நம்ம சரி பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம், எவ்ரி லிவிங் திங்ஸ் சர்வைவ் இன் நேச்சர் டிபெண்ட் ஆன் வாட்டர். வாட்டரை டிபெண்ட் பண்ணி தான் எல்லா உயிரினங்களும் லீவ் பண்ணுது. ஸோ வாட்டருங்கிறது நமக்கு ஒரு ப்ரெசியஸ் ஃபார்ம், அதாவது விலை மதிப்பற்ற ஒரு பொருள் என்னென்னா அது வாட்டர். இந்த கிளாஸில் நம்ம வாட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாட்டர் எங்கெல்லாம் இருக்குது? வாட்டர் ஃபவுண்ட் இன் லேக்ஸ், பாண்ட்ஸ், ரிவர்ஸ், ஓஷன்ஸ் அண்ட் அண்டர் கிரவுண்ட். இதில் எல்லாமே வாட்டரோட ஃபார்ம்ஸ், இங்கே எல்லாமே வாட்டர் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் ப்ரீவியஸ் 3rd ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம். நம்ம இந்த வாட்டரோட மெயின் சோர்ஸஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரெயின் தான் வாட்டரோட மெயின் சோர்ஸஸ். ஸோ இந்த கிளாஸில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் வாட்டர். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் வாட்டர். வாட்டரோட ஸ்டேட்ஸ் என்ன, அந்த ஸ்டேட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டேட்ஸ்னா என்ன, ஒரு திங்ஸோட நிலை. இப்போ வாட்டருக்கு இந்த எர்த்துலேயே வாட்டர் 3 ஸ்டேட்ஸ்லேயும் இருக்கும். ஒரு திங்ஸ் 3 ஸ்டேட்ஸ்லேயுமே இருக்குது அப்படின்னா அது வாட்டர் தான். இப்போ என்னென்ன ஸ்டேட் நம்ம பார்த்துருக்கோம்? சாலிட் ஸ்டேட்ஸ் பார்த்தோம், லிக்விட் ஸ்டேட்ஸ் பார்த்தோம், அண்ட் கேஸ் ஸ்டேட்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் எப்படி வாட்டர் இருக்குது அப்படின்னா, டெம்பரேச்சர் சேஞ்சை பொறுத்து தான் வாட்டரோட ஸ்டேட்ஸு சேஞ்ச் ஆகும். பாருங்க, வாட்டர் அக்கர்ஸ் நேச்சுரலி இந்த ஃபார்ம்ஸ். என்னென்ன 3 ஃபார்ம்ஸில் இருக்குது. வாட்டர் நேச்சுரலாகவே 3 ஃபார்ம்ஸில் இருக்குது. என்னென்ன ஃபார்ம்ஸில் இருக்குன்னா ஐஸு, வாட்டர் அண்ட் வாட்டர் வேப்பர். இந்த 3 ஃபார்ம்ஸில் இருக்குது வாட்டர் நேச்சர். அந்த ஃபார்ம்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர். வாட்டரோட ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம். வாட்டரோட நிலைகள். வாட்டர் பார்த்திங்கன்னா 3 நிலைகள்லையுமே இருக்குது. அதாவது பனி பாறைகளாகவும் இருக்குது, பனி கட்டியாக இருக்குது, வாட்டராகவும் இருக்குது, அண்ட் நீர் ஆவியாக வாட்டர் வேப்பராகவும் இருக்குது. ஸோ these forms are also called states of water. இந்த ஸ்டேட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது? these states occur naturally because of temperature changes. இந்த ஸ்டேட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா டெம்பரேச்சரை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகுது. இப்போ ஐஸ் எங்கே இருக்கும்? the வாட்டரோட ஐஸ் ஸ்டேட்ஸ் ஃபவுண்ட் இன் கோல்டு ரீஜியன். அதாவது குளிரான பகுதியில் வாட்டர் ஐஸ் பீசஸாக இருக்கும், குளிரான பிரதேசத்தில். அதே வாட்டர் ஓசன்ஸ் அண்ட் ரிவர்ஸில் வாட்டராக இருக்குது. ஓசன்ஸ் அண்ட் ரிவர்ஸில் வாட்டர் அண்ட் வாட்டர் வேப்பராக சேஞ்ச் ஆகும். எப்படின்னா சன்னோட ஹீட்டில் அதோட ஸ்டேட்ஸ் சேஞ்ச் ஆகிடுது. ஓகே, ஸோ வாட்டரோட 3 ஸ்டேட்ஸ் பாருங்கள். சாலிட் ஸ்டேட்ஸ் என்னது? ஐஸு, ஸ்னோ. ஐஸ் பனி, ஸ்னோ பனி மூட்டம். நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்மளுடைய வின்டர் சீசன் அப்போ பனி மூட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்னோ. லிக்விட் ட்ரிங்கிங் வாட்டர். நம்ம வாட்டர் ட்ரிங்க் பண்ணுறோம் இல்லையா, அது லிக்விட் ஸ்டேட்ஸ். கேஸ் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர், நீர் ஆவியாக போகும். ஸோ வாட்டரோட 3 ஸ்டேட்ஸ் என்னென்ன இருக்குது? இந்த 3 ஸ்டேட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஃபேக்ட். ஹியூமன் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் 75% ஆஃப் வாட்டர். இப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இப்போ அந்த பிளட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆனால் அதில் 75% ஆஃப் நம்ம பாடியில் 75% வாட்டரோட கண்டென்ட் இருக்குது. வாட்டரோட கண்டென்ட்டு நம்ம பாடியில் 75%. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மொத்த டோட்டல் ஃப்ளூயிட்ஸ்லேயே வாட்டரோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 75% இருக்குது. மீதி ரிமைனிங் 25% தான் பிளட் செல்ஸில் இருக்குது. அந்த ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளாஸ்மா, இதெல்லாம். ஓகேவா? ஓகே. சாலிட் ஸ்டேட்டில் ஐஸ் எப்படி? சாலிட் ஸ்டேட்னா வாட்டரோட என்ன ஸ்டேட்டு? ஐஸோட ஸ்டேட்டு தான் நம்ம சாலிட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது? இந்த ஐஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? எப்படி சாலிட் ஸ்டேட்டில் ஃபார்ம் ஆகுது வாட்டர் அப்படின்னா, ஐஸ் இஸ் ஏ சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். வாட்டரோட சாலிட் ஃபார்ம் தான் ஐஸு. அதோட டெம்பரேச்சர் எப்படி? 0 டிகிரி செல்சியஸ்க்கு பிலோவில். டெம்பரேச்சர் பிலோ 0 டிகிரி செல்சியஸ்க்கு, அதாவது 0 டிகிரி செல்சியஸ்க்கு குறைவான பிளேஸில் வாட்டர் ஐஸாக சேஞ்ச் ஆகும். அந்த கூலிங் பிளேஸில் வாட்டர் ஐஸாக சேஞ்ச் ஆகும். வாட்டர் பிகம்ஸ் ஐஸ். அந்த ப்ராசஸ் என்னது? ஃப்ரீசிங். அந்த ப்ராசஸ் என்ன? ஃப்ரீசிங். இப்போ நம்ம வாட்டர் எடுத்து நீங்கள் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா வாட்டர் என்னவா சேஞ்ச் ஆகும்? ஐஸ் க்யூபாக சேஞ்ச் ஆகும். அங்கே ஏன்னா டெம்பரேச்சரே இருக்காது. ஃப்ரிட்ஜில் டெம்பரேச்சர் பிலோ 0 டிகிரி செல்சியஸ், அதாவது -, டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஸோ அப்போது வாட்டர் அந்த கூலிங்கான பிளேஸில் வாட்டர் ஐஸ் க்யூபாக சேஞ்ச் ஆகிடுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட். லிக்விட் ஸ்டேட்டு என்ன ஸ்டேட்டு? வாட்டர். இப்போ நம்ம ட்ரிங்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த வாட்டர் தான் லிக்விட் ஸ்டேட்டாக இருக்குது.
ஸோ இது லிக்விட் ஸ்டேட்க்கு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நார்மல் டெம்பரேச்சர். வாட்டர் இஸ் லிக்விட் ஸ்டேட் இஸ் அவைலபிள் இன் வாட்டர் பாடிஸ். எங்கெல்லாம் இருக்குது? வாட்டர் பாடிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வாட்டர் பாடிஸு, ஓஷன்ஸு, ரிவர்ஸு, வாட்டர் ஃபால்ஸு, இது எல்லாமே. ஓஷன்ஸ்னா கடற்பகுதி, கடல்கள், ரிவர், வாட்டர் ஃபால்ஸு, பாண்ட்ஸு, லேக்ஸு, போர்வெல், இது எல்லாத்துலேயுமே வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இது எல்லா ஃபார்ம்லேயும் வாட்டர் லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஏன்னா அங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? அங்கே சன்னோட ஹீட் வந்து அந்த வாட்டர் மேலே படும்போது அது லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அதே ஹீட்டு ஓவர் ஹீட்டாக இருக்கும்போது, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது அந்த லிக்விட் ஸ்டேட் என்னவா சேஞ்ச் ஆகிடுது? வாட்டர் வேப்பராக சேஞ்ச் ஆகுது. அதான் நெக்ஸ்ட் ஸ்டேட் பாருங்கள், கேசியஸ் ஸ்டேட். நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன? கேசியஸ் ஸ்டேட். இது வாட்டர் வேப்பர், இது நீர் ஆவியாகக்கூடிய ஸ்டேட் தான் கேசியஸ் ஸ்டேட். இதில் எப்படி வாட்டர் வந்து வேப்பராக சேஞ்ச் ஆகுதுன்னா, வாட்டர் பிகம்ஸ் வாட்டர் வேப்பர். வாட்டர் வந்து நீர் ஆவியாக சேஞ்ச் ஆகுது. அதோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இப்போ பாருங்க, நம்ம சம்மர் சீசன் அப்போ டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது பார்த்தீங்கன்னா இந்த லேக்கில், ரிவரில் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் வேப்பராக சேஞ்ச் ஆகும். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம சன்னோட ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வாட்டர் லிக்விட் ஸ்டேட்லேருந்து வேப்பர் ஸ்டேட்க்கு சேஞ்ச் ஆகும், அதாவது கேஸ் ஸ்டேட்க்கு சேஞ்ச் ஆகும். as the temperature increases due to heat. எவ்வளோ டிகிரி செல்சியஸில் வந்து அது வாட்டர் வேப்பராக சேஞ்ச் ஆகும்னா 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ் வாட்டர் வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிள், நம்ம வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறத எடுத்து நீங்கள் 100 டிகிரி செல்சியஸில் பாயில் பண்ணினீங்கன்னா அந்த பாயிலிங் டெம்பரேச்சரில் வாட்டர் வந்து நீராவியாக சேஞ்ச் ஆகும். நீராவி அது எப்படி இருக்கும்? ஒயிட் மிஸ்டாக இருக்கும். அதாவது ஒயிட் கலரில் ஒரு ஸ்மால் டிராப்லெட்ஸ் தான் நமக்கு தெரியும். அந்த ஸ்மால் டிராப்லெட்ஸ் தான் என்னது? வாட்டர் வேப்பர். இதுதான் கேசியஸ் ஸ்டேட். டாபிக் பாருங்க, வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள்னா இப்போ வாட்டரோட 3 ஸ்டேட்ஸ் பார்த்தோம், சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் அண்ட் கேசியஸ் ஸ்டேட். இந்த 3 ஸ்டேட்ஸும் எப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, நேச்சுராகவே அது வந்து அதோட டெம்பரேச்சரை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த வாட்டரோட அந்த 3 ஸ்டேட்ஸும் சேஞ்ச் ஆகுறது தான் நம்ம வாட்டர் சைக்கிள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். வாட்டர் சைக்கிளோட 3 ஸ்டேட்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்கு 3 ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் தான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ கொடுத்துருக்காங்க, இன் நேச்சர் வாட்டர் கீப்ஸ் சேஞ்சிங் இட்ஸ் ஸ்டேட்ஸ். நேச்சராகவே வாட்டரோட 3 ஸ்டேட்ஸும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, வாட்டர் பிகமிங் வாட்டர் வேப்பர் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்டு எவாப்ரேஷன். வாட்டர் வந்து வாட்டர் வேப்பரா சேஞ்ச் ஆகும். அந்த ப்ராசஸ் என்னது? எவாப்ரேஷன். வாட்டர் வேப்பர், அதாவது வாட்டர் வந்து நீர் ஆவியா, தண்ணீர் வந்து நீர் ஆவியா சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் எவாப்ரேஷன். எப்போது சேஞ்ச் ஆகும்? டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது, அதாவது 100 டிகிரி செல்சியஸில் வாட்டர் வேப்பரா. எங்கே இருக்கக்கூடிய வாட்டர்? பாண்ட்ஸ், லேக்ஸு, ரிவர்ஸ், சி, ஓஷன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய வாட்டர்லாம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது நீர் ஆவியா வாட்டர் வேப்பரா சேஞ்ச் ஆகும். அந்த ப்ராசஸ் எவாப்ரேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வாட்டர் வேப்பர் வந்து வாட்டர் வேப்பர் when comes into contact with cool air. இந்த வாட்டர் நீர் ஆவியா போனுச்சு இல்லையா, அது வந்து ஸ்மால், அதாவது ஒயிட் மிஸ்ட், ஸ்மால் டிராப்லெட்ஸாக இருக்கும். அந்த ஸ்மால் டிராப்லெட்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஸ்பேஸில் எப்படி இருக்கும்? அட்மாஸ்பியரில் ஏர் வந்து கூலாக இருக்கும். அந்த கூலான ஏரில் அந்த டிராப்லெட்ஸ் எல்லாமே ஜாயிண்ட் ஆகி ஒரு கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆகுது. கான்டாக்ட் வித் கூல் ஏர் பிகம்ஸ் வாட்டர் டிராப்லெட்ஸ். அது ஒரு கிளவுட்ஸ், அதாவது பெரிய கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்மால் வாட்டர் டிராப்லெட்ஸ், இந்த வாட்டர் வேப்பர் எல்லாம் ஃபார்ம் ஆகி கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆனது, அந்த ப்ராசஸ் என்னது? கண்டென்சேஷன். அது எங்கே இந்த ப்ராசஸ் நடக்குது? கூல் ஏரில். எங்கே நடக்குது இந்த ப்ராசஸ்? கூல் ஏரில். ஸோ அதுதான் கண்டென்சேஷன். அந்த ஸ்மால் டிராப்லெட்ஸ் எல்லாம் ஜாயிண்ட் ஆகி பிக் டிராப்லெட்ஸ், அதாவது கிளவுட்ஸாக, பெரிய கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராசஸ் கண்டென்சேஷன். நெக்ஸ்ட் ப்ராசஸ், த வாட்டர் டிராப்லெட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் கிளவுட்ஸ். வாட்டர் வேப்பர் தான் முன்ன பார்த்தோம் இல்லையா, அதாவது கூலான ஏரில் அந்த ஸ்மால் டிராப்லெட்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகுது. அந்த ப்ராசஸ் கண்டென்சேஷன். இந்த கூலான ஏர், ஸ்மால் டிராப்லெட்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகிருக்கக்கூடியது பெரிய கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆகுது. இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் கிளவுட்ஸ். இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகி கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆகுது. இந்த கிளவுட்ஸ் வந்து என்ன ஆகுது? இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாமே ஃபால் ஆகுது. எங்கே ஃபால் ஆகுது? நம்மளோட எர்த்தில் தான் ஃபால் ஆகுது. then fall down as rain. ரெயினாக ஃபால் ஆகுது. அந்த ப்ராசஸ் நமக்கு ரெயினாக, அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாம் ரெயினாக ஃபால் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் precipitation. அந்த ப்ராசஸ் என்ன? precipitation. again ஒன் டைம் பார்த்துக்கோங்க, எவாப்ரேஷன்ங்கிறது நீர் ஆவியாக போகுது. அந்த நீர் ஆவி எல்லாமே
கூலான பிளேஸில் ஜாயிண்ட் ஆகி ஒரு ட்ராப்லெட்ஸ் பிக் ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகுது. அந்த ப்ராசஸ் கண்டென்சேஷன். இந்த கண்டென்சேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகி கிளவுட்ஸாக பெரிய கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆகுது. அந்த கிளவுட்ஸ் தான் வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸாக ஃபால் ஆகுது, கம்ஸ் டவுன் அண்ட் எர்த்து மேலே ஃபால் ஆகுது. ஸோ அந்த ப்ராசஸ் ரெயினாக ஃபால் ஆகுது. அந்த ப்ராசஸ் தான் ப்ரிசிபிடேஷன். அந்த ப்ராசஸ் என்ன? ப்ரிசிபிடேஷன். இதே கோல்டர் பிளேஸில் இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதே கோல்டர் பிளேஸில் என்னவா ஃபால் ஆகும்? ஸ்னோவா ஃபால் ஆகும். பனி மலையா பனி மூட்டமாக ஃபால் ஆகும். places combined water droplets come down as snow, sleet or hail. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம வாட்டர் சைக்கிள். இங்கே பாருங்க, ஒரு வாட்டர் சைக்கிள் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஸ்டோரேஜ். வாட்டர் எங்கெல்லாம் ஸ்டோர் ஆகியிருக்கு? லேக்கில், ஓஷன்ஸில், ரிவர்ஸில், இதில் எல்லாமே வாட்டர் ஸ்டோரேஜ் ஆகியிருக்கு. ஸோ அந்த லேக்கு, ஓஷன்ஸ், ரிவர்ஸ், பாண்ட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாடிஸ் எல்லாமே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது, சன்னோட ஹீட்டு அதிகமாக இருக்கும்போது, ஓவர் சன் ஹீட்டாக இருக்கும்போது அந்த வாட்டர் எல்லாமே வாட்டர் வேப்பராக சேஞ்ச் ஆகுது. வாட்டர் வேப்பராக சேஞ்ச் ஆகுது. அந்த ப்ராசஸ் என்னது? எவாப்ரேஷன். அந்த ப்ராசஸ் என்ன? எவாப்ரேஷன்ஸ். இந்த வாட்டர் வேப்பர் எல்லாமே கூல் ஏரில், அந்த வாட்டர் வேப்பர் எல்லாமே கூல் ஏரில் ஜாயிண்ட் ஆகி ஸ்மால் ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகுது. அந்த ப்ராசஸ் கண்டென்சேஷன். ஸ்மால் ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராசஸ் கண்டென்சேஷன். அந்த ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் எல்லாமே ஜாயின் ஆகி பெரிய கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆகுது. பெரிய கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாமே இட் கம்ஸ் டவுன் சைடு. இட் கம்ஸ் டவுன் சைடு. ஸோ எர்த்து மேலே ஃபால் ஆகுது, ரெயினாக ஃபால் ஆகுது. அந்த ரெயினாக ஃபால் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் ப்ரிசிபிடேஷன்ஸ். இதே ப்ரிசிபிடேஷன்ஸு கோல்டர் பிளேஸில் ஸ்னோவாக ஃபால் ஆகும். அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாமே பனி ட்ராப்லெட்ஸ், அதாவது ஐஸ் பீசஸாக ஃபால் ஆகும். ஸோ இதுதான் வாட்டரோட சைக்கிள். இந்த 3 ஸ்டேட்ஸ் வந்து நேச்சுராகவே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்டேட்ஸ் சேஞ்ச் ஆகி இருக்கிறது தான் நம்ம வாட்டர் சைக்கிள் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு வாட்டர் சைக்கிள் என்னன்னு தெரியும். வாட்டரோட ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வாட்டர் சைக்கிள். இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம பிரெயினோட வெயிட் இருக்கு இல்லையா, நம்ம பிரெயினோட மாஸ் என்ன? நம்ம பிரெயினோட வெயிட்டில் 73% வெயிட் வந்து வாட்டரோட வெயிட் தான். வாட்டரோட கன்சிஸ்டன்ட் வெயிட் தான் 73%. இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 1 kg and 400 கிராம் நம்ம பிரெயினோட வெயிட்னா அதில் 73% வந்து வாட்டரோட வெயிட் தான். மீதி தான் நம்ம பிரெயினோட செல்ஸ். ரிமைனிங் வெயிட் தான் நம்ம பிரெயினோட செல்ஸோட வெயிட்டு. இப்போ பாருங்க, நம்ம வேர்ல்டில் அண்டார்டிக் ரீஜியன் அண்ட் ஆர்டிக் ரீஜியன் இருக்குது. ஆர்டிக் ரீஜியன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். அண்டார்டிக் ரீஜியன் எர்த்தோட பிலோ சைடில், அதோட போலார் ரீஜியன்ஸில் இருக்கும். நம்ம பூமியோட அந்த துருவ முனைகள் இருக்கும். ஆர்டிக் ரீஜியன், அண்டார்டிக் ரீஜியன். அந்த அண்டார்டிக் ரீஜியனில் கீழே, அதோ எர்த்தோட இந்த கீழே துருவ முனையில் அண்டார்டிக் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர்னா என்ன? இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் வாட்டர். அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் சால்ட் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் மெரைன் வாட்டர். சால்ட் வாட்டர், மெரைன் வாட்டர் இது ரெண்டும் சேம் ஒன்றே தான். மெரைன் வாட்டர்னா கடல் தண்ணி, சால்ட் வாட்டர்னால் கடல் தண்ணி, அது உப்பு தண்ணி. ஃப்ரெஷ் வாட்டர்னா அது வந்து அங்கே சால்ட் இருக்காது, அது மென்னீர் சொல்லுவாங்க ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டரை தான் நம்ம குக் பண்ணுறதுக்கு, ட்ரிங்க் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர்லேயே 70% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் எங்கே இருக்குன்னா அண்டார்டிக் ரீஜியனில் தான் இருக்குது. 70% ஆஃப் வாட்டர் எங்கே இருக்குது? அண்டார்டிக் ரீஜியனில் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, நீங்கள் லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து நமக்கு ஃப்ரெஷ் வாட்டரோட ரேஷியோ என்னன்னு பார்த்துருப்போம். அதில் இப்போ 3% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் தான் இருக்குது. டோட்டல் வாட்டர்லேயே 3% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் தான் இருக்கும். அந்த 3%லேயே 70% ஆஃப் வாட்டர் வந்து அண்டார்டிக் ரீஜியனில் தான் இருக்குது. ஸோ என்ன அகெயின் ஒன் டாபிக் இருக்குது, வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ் போதும். ஓகே, தேங்க்யூ.